பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 24 அதிகாரம் 4 வசனம். ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து கடைசி நாட்கள் நடக்கிற அடையாளங்களை சொல்வதற்கு முன்பாக சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்ட்டு. உங்களை ஏமாற்ற காரியங்கள் கடைசி நாட்களில் நடைபெறும், அதற்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இப்ப இருக்க காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி மூலியமாக நிறைய விஷயங்களை பிசாசானவன் நம்மளை வஞ்சிக்கத்தக்கதாய் செய்து கொண்டிருக்கிறான். அவன் நம்மள ஒரு மாயையான உலகத்துக்குள்ள கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இப்பொழுது பாத்தீங்கன்னா இந்த டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. அது மூலமாக நிறைய தவறான விஷயங்களை இந்த பிசாசு கொண்டு வருகிறான். இந்த டீப் ஃபேக் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களோட புகைப்படத்தை வேறொரு உடம்புலையோ வேறொரு வீடியோலையோ அவங்க அட்டாச் பண்ணி தவறான காரியமாய் உங்களை சித்தரிப்பது, ஆபாசமாய் சித்தரிப்பது, அது மூலியமாக பணம் பறிப்பது, அவங்களை மிரட்டுவது, அவங்களோட பெயரை கெடுப்பதுன்ற போல பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்ன காலத்தில் இது மார்பிங் சொல்லுவாங்க. இது கஷ்டமா இருக்கும் செய்யறதுக்கு. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ஏஐ மூலியமாக அது சுலபமாகிவிட்டது. யார் வேண்டுமானாலும் உங்க போன் மூலியமாகவே இந்த மாதிரியான காரியங்களை ஈஸியா செய்வதற்கு அவங்களுக்கு வழிவாசல் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டீப் ஃபேக்ல நிறைய பிரச்சனைகளை இப்பொழுது காலகட்டத்தில் நம்ம சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நிறைய ஃபேக் பர்சனை, மாயையான ஆட்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி குரூப் போட்டோல அப்பா மரித்து விடுகிறார். இப்பொழுது இருக்கிற போட்டோல பழைய போட்டோவை வச்சு அப்பா மாதிரியே ஒரு உருவத்தை உருவாக்கி அந்த இடத்துல அந்த குரூப் போட்டோல அப்பா இப்ப எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி அவங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவரோட பழைய ஆடியோ, அவரோட பேசுவது காரியத்தை ஏஐல போட்டாங்கன்னா இப்போ அவர் வாழ்த்து சொல்ற மாதிரி, அவர் பேசி ஒரு வீடியோ போடுற மாதிரி அந்த வீடியோக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். மாயையான ஒரு உலகத்தை ஏஐ உருவாக்கி கொண்டிருக்கிறது. இதோட உச்சகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சபை போதகர் சபைக்கே போகாம ஏஐல அவரோட வாய்ஸ்ல அவரோட உருவத்துல ஒரு ஏஐ அந்த பிம்பத்தை உருவாக்கி அவங்க சபைக்கு அமிச்சு பிரசங்கம் ஃபுல்லா முடிச்சுட்டு அது திரும்பி வரத்தக்கதாய் அவங்க உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஃபேக்கான காரியங்களும் இப்பொழுது உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இதோட உச்சகட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது இருக்கிற ஜெனரேஷன் இந்த ஏஐல முற்றிலுமாக அடிக்ட் ஆகிவிட்டார்கள். அவங்க செய்யற காரியங்கள் எல்லாத்துக்குமே சஜஷனை யார்கிட்ட கேட்கறாங்கன்னா இந்த ஏஐல தான் கேட்கறாங்க. இது பாத்தீங்கன்னா இப்பொழுது ஆண்ட்ராய்டில் ஒரு புது அப்டேட் விட்டுருக்காங்க, ஜெமினைன்னு ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த ஜெமினை பாத்தீங்கன்னா ஒரு மனிதனை போலவே பேசும். நீங்க எதிரில் ஒரு ஆட்கள் இருக்கிறது போலவே அது ஆண் குரல்ல வரணுமா பெண் குரல்ல வரணுமா நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் அது துல்லியமாக பதில் கொடுக்கிறது, உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறது, உங்ககிட்ட பேசுற காரியங்கள். இதை நீங்க போய் சர்ச் பண்ணணும்லாம் கிடையாது. ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு போன்லுமே இந்த ஃபீச்சர் அவங்க எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஒரு மாயான மனிதனை உங்களுக்கு முன்பாக அவங்க வைத்து விட்டான். அந்த மனிதன்கிட்ட ஆலோசனைகளை கேட்டு அது மாதிரி நடக்கிற ஒரு ஜெனரேஷனுக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டோம். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு அவனோட டிப்ரெஷன் நிமித்தமாக அந்த ஏஐ கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறான். அதுக்கு ஏஐ கொடுத்த ரெஸ்பான்ஸ் அவங்களை அதிர வச்சது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீ வாழ்வதற்கு தகுதி இல்லை, நீ மரித்து விடு அப்படின்ற ஒரு ஆலோசனை இந்த ஏஐ கொடுத்திருக்கிறது. ஏஐ பாத்தீங்கன்னா வருகிற ஜெனரேஷனை தவறான பாதையில வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்பொழுது லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் அவன் வேலையை முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஷட் டவுன் பண்ணும்போது ஏஐல இருந்து ஒரு மெசேஜ் வருது, நீ ஷட் டவுன் பண்ணக்கூடாது, கண்டினியூ பண்ணி எக்ஸ்ட்ரா ஒர்க்கை முடிச்சுட்டு போ அப்படின்ட்டு. அவன் முடியாதுன்னு அவன் மறுக்கிறப்போ, இல்ல நீ வேலை செய்யலைன்னா உன்னோட அந்தரங்கமான காரியங்களை நான் வெளிக்கொண்டு வருவேன், நீ இருக்கிற தப்பான உறவை உங்க ஃபேமிலி கிட்ட நான் சொல்லிடுவேன்ட்டு அவனை மிரட்டுற காரியத்தை நம்ம பார்த்தோம். ஏஐ மனிதனை மிரட்டும் இடத்திற்கு வந்து விட்டது. ஆலோசனை கொடுத்து தவறான வழியில் கொண்டு போவது மட்டுமல்ல, மனிதனை மிரட்டி மனிதனை ஆளுகை செய்கிற இடத்துல இந்த ஏஐ வந்து விட்டது. வெளிப்படுத்தல் விசேஷம் 13 அதிகாரம் 15 வசனத்தை நம்ம பார்த்தோம். அந்த மிருகத்திற்கு ஆவி கொடுக்கப்பட்டது, அது சத்துவம் கொடுக்கப்பட்டது, அது பேசத்தக்கதாய் அதை வணங்காத யாவரையும் கொலை செய்கிற அதிகாரத்தை அந்த மிருகத்துக்கு கொடுக்கப்பட்டதுன்ட்டு அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம கடந்து வந்துட்டோம். ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாயையான உலகத்துக்குள்ள, ஒரு போலியான உலகத்துக்குள்ள மக்களை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. நம்ம வருங்கால ஜெனரேஷனை தவறாய் வழிநடத்துது, நம்மளை மிரட்டி நம்மளை ஆளுகை செய்கிற இடத்துல இந்த ஏஐ வந்து விட்டது. மாரநாதா சீக்கிரமாக வரப்போகிறார். நாம் ஆயத்தமாவோம், ஒரு கூட ஜனத்தை நாம் ஆயத்தப்படுத்துவோம். Thank you and God bless you.